ஒரு 2 நாளா வீட்ல வந்து கோலமே போடல. 8 மணி வரைக்கும் மல்லாக்கப்படுத்து தூங்குனா, எங்கிட்டு கோலம் போடுறது? சரி இன்னைக்காவது போடலான்ட்டு அலார்ம்லாம் வச்சு எழுந்து போய் போட்டா, எந்த புள்ளிய எங்கிட்டு இழுக்குன்னு மறந்து போச்சு. மறுபடியும் எல்லா கோட்டையும் அழிங்க அப்படின்ட்டு அமீபா ஷேப்ல ஏதோ ஒண்ணு கடைசியில போட்டுவிட்டு வந்துட்டேன். ரூம்ல இருந்து பட்டோன்னு ஒரு வாய்ஸ்ன்னு ஓடி போய் பார்த்தா, எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கோட் ஷூட்ல நிக்கிறாப்படி. நானும் பார்த்ததும் மெர்சலாயிட்டேன். கொஞ்ச நேரத்துல ரசிச்சுட்டு, சரி இந்த கேட்ட போட வந்துட்டு மார்க்கெட் போக சொன்னா நல்லா இருக்காதுன்ட்டு ஜெப்டோல தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி, அத அந்த எக்கு, இந்த கண்டென்ஸ் மில்க்லாம் போட்டு பண்ணி குடுத்தேன். இது வந்து வத்தி போன புளிக்குழம்பு மாரி இருக்குல்ல, ஆனா இது வந்து பிரான் தொக்கு இப்படி பண்ணா தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அந்த பிரான் தொக்கு, சாம்பார் ஏதாவது லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் ஜோக்குட்டிக்கும் வந்துட்டு அந்த பிரெட்டை உள்ள சீஸ் வச்சுட்டு அதே டோஸ்ட் தான், அதை தான் பண்ணி கொடுத்தேன். ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ ரேம்ப் ஆக்கும், அதனால தான் இவ்வளவோ. இந்த ஃபேஷன் ஷோ வந்துட்டு ஆஃபீஸ்லையா இல்லை வீட்லையான்னு தெரியாத அளவுக்கு வீடை வந்து கந்தரவு கோலமாக பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் ஜோக்குட்டி வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்த்தா வீடு வந்து ரெண்டாகி கிடந்தது. அப்புறம் சரி கிச்சனுக்கு போகலாமே, கிச்சனுக்கு போனோம். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பாத்திரமும் கழுவாமல் அப்படியே போட்டு வச்சுருந்துருக்கேன். ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லைன்னு கிச்சனை க்ளீன் பண்ணலையா, அது ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜோக்குட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த சிங்கை தேய்க்கும்போது வரவே ஒரு ஆனந்தம், அந்த வார்த்தையால் சொல்லவே முடியாது. அப்புறம் டின்னருக்கு வந்து பாஸ்தா பண்ணலாம்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் லேட் ஆகும்னு சொன்னால ஒருத்தருக்காக என்னத்தன்னு விட்டுட்டேன்.